இது நீ இப்போ கேட்கறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இது தற்செயலாக உன் முன்னால் வரவில்லை. உன் கூட நான் கொஞ்ச நேரம் பேசணும். என் மகனே, என் மகனே, உன் கண்களை மூடு. உன்னை சுற்றியுள்ள எல்லா சத்தங்களையும் ஒரு நிமிடம் மறந்துவிடு. இந்த உலகம் உன்னை எப்படி பார்க்கிறது, என்ன சொல்கிறது என்பதையெல்லாம் ஓரமாக வைத்துவிட்டு என்னண்டை வா. உனக்காகவே நான் காத்திருக்கிறேன். ஆழமாக ஒரு மூச்சை உள்ளிழுத்து மிகவும் மெதுவாக வெளியே விடு. உன் தோள்களில் இருக்கும் அந்த இறுக்கத்தை இப்போதே தளர்த்து. அமைதியாக நான் பேசுற வார்த்தையை மட்டும் கேள். உன் மனசு வேதனைப்படுறது எனக்கு தெரியும். உனக்குள்ள ஒரு பெரிய மன அழுத்தம் இருப்பதை நான் பார்க்கிறேன். யாருக்கும் தெரியாமல் நீ சுமந்து கொண்டிருக்கும் அந்த பாரம் எனக்கு தெரியும். எப்பொழுதும் ஏதோ ஒரு சிந்தனை உன் மூளைக்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நாளைக்கு என்ன நடக்கும், இந்த பிரச்சனை எப்படி முடியும், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது என்று யோசித்து யோசித்து நீ ரொம்பவே களைத்து போய்விட்டாய். சரீர சோர்வை விட இந்த மனசோர்வு உன்னை அதிகம் தாக்குகிறது. ராத்திரி படுத்தால் நிம்மதியாக தூங்க முடியவில்லை. எந்த ஒரு காரியத்தையும் முழு மனதோடு செய்ய முடியவில்லை. குடும்பத்தின் பாரம் உன்னை நெரிப்பதை நான் அறிவேன். எல்லாரையும் சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாய். அதற்காக நீ எத்தனையோ தியாகங்களை செய்கிறாய். ஆனால் உன் தியாகங்களை யாரும் புரிந்து கொள்வதில்லை. இவ்வளவு செய்தும் எனக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கவில்லையே, என் அன்பை யாரும் புரிந்து கொள்ளவில்லையே என்று தனிமையில் நீ சிந்திக்கும் கண்ணீர் எனக்கு தெரியும். உறவுகளுக்குள் வரும் சிறு சிறு சண்டைகள், கோபதாபங்கள் உன் நிம்மதியை முற்றிலும் கெடுக்கிறது. நீ எதிர்பார்க்கும் ஒரு சின்ன அன்பும் ஆறுதலான வார்த்தையும் கூட உனக்கு கிடைக்காமல் நீ தவிக்கிறாய். உன் பொருளாதார நெருக்கடியையும் நான் அறிவேன். கணக்கு போட்டு வாழும் உன் வாழ்க்கையில் எதிர்பாராமல் வரும் செலவுகள் உன்னை நிலைகுலைய செய்கிறது. இந்த கடனை எப்படி அடைப்பேன், பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு என்ன செய்வேன், நாளைக்கு என் நிலைமை என்னவாகும் என்ற பணக்கஷ்டம் உன் தொண்டையை அடைக்கிறது. சில நேரங்களில் யாரிடமாவது கைமாத்து கேட்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது நீ படும் அவமானம் எனக்கு தெரியும். அடுத்த வேலைக்கு என்ன செய்வது என்ற பதட்டம் உனக்குள்ளே இருப்பதையும் நான் உணர்கிறேன். உன் ஆரோக்கியத்தை குறித்த பயமும் உனக்குள்ளே இருக்கிறது. உடம்பில் வரும் சின்ன வலிகளை கூட நினைத்து பெரிய வியாதியாக இருக்குமோ, நமக்கு ஏதாவது ஆகிவிட்டால் குடும்பம் என்னவாகுமோ என்று இனம் புரியாத ஒரு மரண பயம் உன்னை தாக்குகிறது. பலவீனமான உன் சரீரத்தை வைத்துக்கொண்டு, வலிகளை மறைத்துக்கொண்டு, முகத்தில் சிரிப்பை வைத்துக்கொண்டு நீ ஓடும் ஓட்டத்தை நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். நான் சொல்றது உண்மைதானே? கலங்காதே, உன்னை நான் முழுமையாக புரிந்து கொண்டிருக்கிறேன். நீ படும் இந்த வேதனைகள் எதையும் நான் பார்க்காமல் இல்லை. உன் வலிகளை நான் ஆழமாக அறிவேன். மனிதர்கள் உன்னை தவறாக நினைக்கலாம், ஆனால் நான் அப்படி நினைக்கவில்லை. நீ தனியா இல்லை என் பிள்ளையே. இந்த போராட்டக் களத்தில் நீ மட்டும் தனியாக நின்று போராடவில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவன் நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன். இந்த நிலைமை நிரந்தரமில்லை. நீ இப்போது போய்கொண்டிருக்கும் இந்த இருண்ட பாதை சீக்கிரத்தில் முடிவுக்கு வரும். இது உன் வாழ்க்கையின் முடிவல்ல. இது ஒரு கடந்து போகும் மேகம் மட்டுமே. நம்மில் பலருக்கு ஆண்டவர்கிட்ட எப்படி ஜெபிக்கணும்னு கூட தெரியாது. மனசுல இருக்கிற கஷ்டத்தையும் வலியையும் சொல்லி அழுக தெரியுமே தவிர, அவர்கிட்ட இருந்து ஆறுதலையும் ஆசிர்வாதத்தையும் எப்படி பெற்றுக்கொள்வது அப்படின்னு நமக்கு தெரியல. அதுக்கு இந்த வார்த்தைகள் ஒரு மிகப்பெரிய தீர்வாயிருக்கும். பழைய ஏற்பாட்டு மக்கள் கடவுள்கிட்ட எப்படி நேரடியா ஜெபிச்சாங்க, அவங்க எப்படி ஜெபிச்சு ஆசிர்வாதத்தை வாங்கினாங்க அப்படின்னு திருப்பாதல்கள்ல கொடுத்திருக்காங்க. அந்த திருப்பாதல்கள்ல இருக்கிற வசனங்களை சொல்லி அதே மாதிரி நம்மளும் ஜெபிச்சு ஆண்டவர் அவங்களுக்கு என்ன ஆசிர்வாதத்தை எல்லாம் கொடுத்து அவங்களை எப்படி பாதுகாத்தார் அப்படின்றத கேட்டு ஆண்டவரோட வார்த்தையோடு இணைந்து அவரோட ஆசிர்வாதத்தை மிகுந்த அளவில் பெற்று வாழ்க்கையில இருக்கிற கஷ்டம் கவலைகளை நீக்கி அவரோட அன்புல இளைப்பாறுவோம். நாம இப்படியெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆண்டவரே, என் பலவீனங்களில் எனக்கு பலனாக இருங்கள். என் இருதயத்தின் காயங்களை ஆற்றுங்கள். என்னை கைவிடாதேயும் என்று நீ கேட்கும்போது நான் உனக்கு சொல்கிறேன், நான் உன் மேய்ப்பன். உனக்கு ஒரு குறைவும் வராது. உன்னை பசும்புள்ளுள்ள இடங்களில் நான் இளைப்பாறச் செய்வேன். இந்த உலகத்தின் இரைச்சலிலிருந்து உன்னை விலக்கி அமைதியான தண்ணீரண்டைக்கு உன்னை மெதுவாக நடத்துவேன். நீ மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் எந்த பொல்லாப்புக்கும் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் நான் உன்னோடு இருக்கிறேன். என் கோலும் என் தடியும் உன்னை தேற்றும். உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். ஆண்டவரே, எனக்கு பாதுகாப்பை தாரும். என்னை சுற்றியுள்ள ஆபத்துகளிலிருந்து என்னை காப்பாற்றும் என்று நீ கேட்கும்போது நான் உனக்கு தரும் வாக்குறுதியை கேள். உன்னதமானவரின் மறைவிலே இருக்கிற நீ என் நிழலிலே தங்கியிருக்கிறாய். நான் உனக்கு அடைக்கலமும் கோட்டையுமாயிருக்கிறேன்.
வேடன் விரிக்கும் வலைக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் நான் உன்னை தப்புவிப்பேன். ஒரு தாய்க்கோழி தன்னோட குஞ்சுகளை எப்படி தன் சிறகுக்குள்ள மறைச்சு பாதுகாக்குமோ அப்படி நான் உன்னை தன் சிறகுகளால் மூடுவேன். என் உண்மை உனக்கு கேடகமும் பரிசையுமாயிருக்கும். இரவுல வர்ற பயங்கரத்துக்கும் பகல்ல பறக்கிற அம்புக்கும் நீ பயப்படவே வேண்டாம். ஏன்னா நான் உனக்கு அடைக்கலமாயிருக்கேன். இப்போ உன் மனசு மெதுவா அமைதியாகுது. ஒரு ஆழ்ந்த அமைதி உனக்குள்ள இறங்குவதை நீ உணர்ற. நான் தருகிற சமாதானம் இந்த உலகம் தருகிற சமாதானம் போல அல்ல. இது உன் சிந்தனைக்கு அப்பாற்பட்ட தெய்வீக சமாதானம். உன் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை என் வல்லமை இப்போ பாய்கிறது. உன் சிந்தனையில் இருக்கிற எல்லா குழப்பங்களும் விலகுகிறது. நான் தோற்றுப் போய்விடுவேனோ என்ற பயம் உன்னை விட்டு ஓடுகிறது. உன் நெஞ்சில் பல வருடங்களாக அழுத்திய அந்த பெரிய குடும்ப பாரம், பொருளாதார கவலையெல்லாம் இப்போ காணாமல் போய்விட்டது. உன் வலிகள் மறைகிறது. உன் சரீரத்தில் புது பெலன் உண்டாகிறது. ஒரு பஞ்சு போல உன் மனசில் லேசாகுது. நீ சுவாசிக்கிற ஒவ்வொரு மூச்சிலையும் பரலோகத்தின் அமைதி உள்ளே போகுது. நீ வெளியிடுற ஒவ்வொரு மூச்சிலையும் உன் கவலை, உன் நோய்கள், உன் பயம் எல்லாம் வெளியே போகுது. இப்ப உன் உள்ளுக்குள்ள ஒரு மென்மையான அமைதி இருக்கிறதா? ஆரம்பத்துல இருந்த அந்த படபடப்பு இப்ப இல்லதானே? நீ தனியா இல்ல. சர்வ வல்லமையுள்ள தேவன் நான் உனக்கு காவலான இருக்கேன். உன் குடும்பத்துக்காக நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன். உன் தேவைகளை நான் சந்திப்பேன். நீ சிந்திய கண்ணீருக்கு பதிலாக 2 அத்தனையாய் நன்மைகளை தருவேன். இந்த மாதம் முடியும் முன் ஒரு மாற்றம் நீ காண்பாய். உன்னை அழுத்திய எல்லா பாரங்களும் நீங்கி ஒரு புதிய விடியலை நீ பார்ப்பாய். அந்த நம்பிக்கை உனக்குள்ளே இப்போதே துளிர்க்கட்டும். நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன். இந்த இறைவார்த்தை ஜெபம் நிச்சயமாக உங்களுக்கு ஆறுதலையும் புதிய பலத்தையும் அளித்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்க விரும்பினால் தாராளமாக தெரிவிக்கலாம். தைரியமாக இருங்கள். எந்த தீங்கும் உன்னை அணுகாது. ஆமென்.